அஹ் வணக்கம். இப்ப சுவாசம் இன்னொரு ஜூம் போட்டி புத்தக அறிமுகத்துல இருக்கோம். இது 2 வருடங்களுக்கு முன்னாடியே ராம்கி எழுதி வந்து அப்பவே பரபரப்பா பேசப்பட்ட புத்தகம் இது. அஹ் அது வந்து நம்ம பத்மநாபா படுகொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு நூல். அந்த இது புத்தகம் வந்த சமயங்களிலேயே பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துன்னு தான் சொல்லலாம். அந்த புத்தக காட்சியில சுவாசம் பதிப்புக்கு நல்ல பேர் வாங்க முக்கிய வகையில் புத்தகத்தை பத்தி நம்ம பேச போறோம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு காரணம் வந்து கேட்டீங்கன்னா, இந்த புத்தகம் என்னைக்குமே ஒரு பேசுபொருளா இருக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து பத்மநாபா படுகொலைங்கிறது நம்ம ஒரு தமிழக வரலாற்று முக்கியமான விஷயம். அதுல தமிழகத்துல அவர் கொல்லப்பட்டதுனால தமிழ்நாட்டு வரலாற்றிலையும் சேர்ந்து இருக்கிறது முக்கியமானது. அதனாலதான் அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு கூட்டத்துக்கு அதெல்லாம் பேசுறோம். அதை பத்தி பேசும்போது சக்கரவர்த்தி மாரியப்பன் அவரை பத்தி அவர் சுவாசம் முக்கியமான இருக்கிறாரு. வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு ரொம்ப நல்ல நூல், ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். என்னென்ன வாக்குப்பதிவு இயந்திரத்துல தெளிவு பண்ண முடியுமான்னு கேள்விகள் எடுத்துக்கிட்டு ஒரு வகையில தேர்தல் எப்பெல்லாம் ஆரம்பிச்சது என்னெல்லாம் பண்ணாங்க எழுதி ரொம்ப சுவாரஸ்யமான நூல். நல்ல ஒரு அணிபூர்வமான நூல் வந்து ஆக்சுவலி உண்மையிலே தேர்தல் ஆணையம் இந்த நூலெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பல இடங்கள்ல ஒவ்வொரு கட்சி தோற்று எந்த கட்சியும் பாகுபாடு தாங்கள் ஜெயிச்சா அது வந்து மக்களோட தீர்ப்பமும், தாங்கள் தோற்றா அது வந்து ஒரு வாக்குப்பதிவு எந்திரத்துக்கான எதிரான வாக்குப்பதிவு திரிமூல் பண்ணிட்டாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு. எந்த தொகுப்புலாம் எப்படி தேர்தல் நடக்குதுங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுவே ரொம்ப முக்கியமான நூல். அதையும் அதனால அவர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி அறிவியல் பற்றி செய்து பேச போறாரு. இந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி பேச போறாரு. அதுக்கு பிறகு கடைசியில நம்ம ராம்கி கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கோம். சக்கரவர்த்தி மாதிரி வணக்கம். நீங்க நூல் பத்தி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராம்கி அப்புறம் பிரசன்னா சார் 2 பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ புத்தகத்தை பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல எழுதியிருந்தேன். ஸோ நமக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாம் ஒருத்தரை பத்தியோ இல்லை ஒரு குழுவை பத்திய தகவல்கள் தான் பெரும்பான்மையா இருக்கும். அதை பத்தி அங்க இருக்கக்கூடிய மற்ற போராட்ட குழுக்களோ இல்ல அவங்க இயங்கின விஷயங்களை பத்தியோ நமக்கு அதிகமான தகவல்கள் இருக்காது. ஸோ இதுல பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆயுத போராட்டத்துல ஆரம்பிச்சு அப்புறம் அதை கைவிட்டுட்டு ஒரு சோசியல் பாதைன்னு சொல்லக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒருத்தர் பத்தி ஒரு அறிமுகம் கிடைச்சது. ஸோ பத்மநாபா எப்படி வந்து வெளிநாட்டுல போய் ஆயுத பயிற்சி ஏற்படுத்தி ஒரு ஆயுதம் தான் தீர்வுன்ற எண்ணத்துல இருந்து அப்புறம் அது வேண்டாம், மக்களுக்கான உரிமை நமக்கு வந்து வேணும், நாளைக்கு வந்து ஒரு அதிகார பகிர்வு கிடைச்சதுன்னா அவங்க ஆட்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து அனுபவிக்கணுன்றதுனால அவரு ஒரு அமைதி வழியாக ஒரு அதிகார பகிர்வை நோக்கி அவர் பயணப்பட்ட விஷயத்த நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொன்னு, இவங்க இந்த ஆயுத போராட்ட குழுக்கள் வந்து எப்பவுமே வந்து தேர்தலில் போட்டியிடாம இருந்திருக்காங்க. இவரை பொறுத்தளவுக்கு மக்கள் கூட இணைஞ்சு பயணிக்கணுன்றனால ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தலில் போட்டியிட்டு அதுல மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இது வந்து அந்த நம்ம ஆயுத போராட்டம் தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய மற்ற குழுக்களுக்கு இது வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில ஆதரவு தரம் இதனால இறந்துரும்னு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோக்கங்கள் இருக்கு. ஸோ அது மாதிரி உள்ள தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தின் மூலம் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, பெரும்பாலும் நமக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம IPKF பத்தி சொல்லுவாங்க. இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இலங்கையில போய் நிறைய தவறான செயல்களை ஈடுபட்டாங்க அப்படின்றத விமர்சனமா இருக்கும். எங்க அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டது மற்ற விஷயங்கள்ல. ஆனா இதுல வந்து அவர் ராம்கி எழுதின விஷயத்துல இருந்து நம்ம இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா வடக்கே இருந்து வந்த நிறைய இந்திய ராணுவ படையினர், வடக்குன்னு சொன்னா வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் வளமான வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொடுத்துருக்கு. பரவாயில்லையே, நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு, இவங்க வந்து நல்லா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏரியாலே நிறைய பேர் வந்து குடியமர்ந்திருக்காங்க, வேலை விஷயமா தொழில் விஷயமா வந்து செட்டில் ஆயிருக்காங்க நார்த் இந்தியால. இப்போ இலங்கையில போகும்போது அங்கேயும் வந்து தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான இடங்கள் இருக்கு. ஆனா எதனால இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது, அதுவும் அரசுக்கு எதிராக வன்முறையில கையெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான பதிவு. இது பத்தியான விவாதங்கள் நம்ம இதுல நடைபெறல தமிழ் சமூகத்துல. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு புதிய செய்தி அந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதே மாதிரி அது எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமா வந்து ஆயுத போராட்ட குழுக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து
இந்த புத்தகத்துல நிறைய இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த படுகொலைக்கு காரணமா இருந்த ஒரு அமைப்பினரோ இல்ல அவங்க வந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் கடல் வழியா கடத்தி செய்த விஷயங்களோ இல்ல அவங்களுக்கு இருந்த பணப்புழக்கம், மக்களிடம் இருந்த ஒரு சில மாதிரி ஆதரவு பிளஸ் அப்புறம் கட்சிகள் அரசாங்க சைடுல இருந்த மறைமுக ஆதரவு. ஆனா வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டிலேயே அவங்க இல்ல. அவங்கள யாரும் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கைகள் கட்டப்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் அது இருந்துச்சு. ஸோ அது இல்லாம நம்ம வேற என்ன பார்க்கலாம்னா, அந்த சம்பவத்துக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமா ஒரு காமன் பாயிண்ட்டா ஒரு கேரக்டர் இதுல உள்ள வராரு. புத்தகத்த படிக்கும்போது அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா கூட எழுதியிருக்கலாமோன்னு கூட சில நேரங்கள்ல தோணும். சில விஷயங்கள் தொடர்ந்து ஒரே மாரி வருது. ஸோ இந்த புள்ளிகளை இணைத்து இத கூட இன்னொரு பாகமா கூட வெளியிடலாம். இல்ல இந்த புக்க வந்து ஒரு இன்னொரு எடிஷன் கூட போகலாம். இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு கூடுதல் கவனம் குடுத்து, இந்த விஷயத்த எப்படி ராஜீவ்காந்தி படுகொலையில இதுல சம்மந்தப்பட்ட அந்த சிவராசனோட கூட இருந்த ஒரு நண்பரோட பாஸ்போர்ட் அத வச்சு நமக்கு ஏற்பட்ட விசாரணை, துப்புத்துலங்கள் அத பத்தி கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியா கூட இத கன்டின்யூ பண்ண முடியும்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு விறுவிறுப்பா ஒரே ஸ்ட்ரோக்ல படிச்சு முடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த எழுத்து நடையும், அந்த சொல்ல வந்த செய்திகளும் இருந்தது. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்த குடுத்த புக்குன்னு தான் நான் சொல்லணும் சார். என்னோட சைடுல நான் இந்த கருத்த தான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோன்றதுக்கான பின்னணி என்ன? இதுல எனக்கு ராம்கி புத்தகங்கள் நான் இருக்க 2, 3 புத்தகங்கள் படித்து அதை பத்தி எழுதியிருக்கேன். இப்ப ஏற்கனவே அவங்க பழைய முதலமைச்சர் ஜெயலலிதா பத்தி அவங்க எழுதியிருந்தாங்க ஒரு புத்தகம். அம்மா 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 முதல் அம்மா வரைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு எழுதியிருந்தேன். நரசிம்மராவ் பத்தி ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுவும் நான் வந்து படிச்சேன். என்னால ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியல. சீக்கிய கலவரம் வந்து நான் கண்டினியூஸா எடுத்து படிச்சு முடிச்சேன். ஒரே ஸ்ட்ரோக்ல படிச்சு முடிச்சேன். சோ அவர் என்னன்னா அந்த சொல்ல வர நிகழ்ச்சிகளை வந்து எந்தவித பாரபட்சமும் இல்லாம அவர் வந்து கருத்துக்களை முன் வச்சிருவாரு. நடந்த விஷயத்துல வந்து இதை பத்தி யாராவது சொன்னா இதை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த கருத்தை முன்வைக்கலாமா பொது வெளியில அப்படின்றது இல்லாம அந்த தகவல் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவாகவும் நமக்கு புதிய செய்திகளையும் கொண்டு சேர்க்கிற மாதிரி தான் ஒரு எழுத்துக்கள் இருக்கும். ஸோ எனக்கு அந்த சீக்கிய கலவரமும் அவரோட முந்தைய புத்தகங்களும் வந்து இதை வந்து எனக்கு வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. விடுதலை புலிகளை பத்தி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ராஜீவ்காந்தி கொலையோட புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அதோட தொடர்ச்சி அதை படிச்சீங்களா? விடுதலை புலிகள் விஷயத்துல இருந்து நடந்திருக்கு, நீங்க என்ன எழுதலாம்னு தெரிஞ்சுக்காக படிச்சீங்களா? அந்த எண்ணம் இருந்ததா? இல்ல ராம்கி எழுதியிருக்கிறாரு காரணத்துக்காக படிச்சீங்க? இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விடுதலை புலிகள் பத்தி புத்தகங்கள் நான் இன்னும் முழுசா படிக்கல. நான் அந்த பிளாட்னு சொல்லக்கூடிய இன்னொரு இயக்கத்தை பத்திய ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு தொடங்கினேன். அது அப்படியே பாதியில இருக்கு. உங்க கூட சொல்லியிருப்பேன். அது அது வந்து அந்த விஷயத்துக்காக திரும்ப திரும்ப கேட்டேன். சொல்லுங்க. ஆமா. அதனால அது வந்து இன்னொரு ஆயுத குழுக்கள் வந்து எப்படி வந்து மாலத்தீவை கைப்பற்றி அங்க வந்து அரசாங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்ப இங்க இருந்து நம்ம எப்படி இந்திய அரசாங்கம் வந்து அதை தடுத்ததுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான நிகழ்வு. ஸோ புனைவுகளை காட்டிலும் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி அதுல நம்ம ஏற்பட்ட சவால்களை எப்படி சமாளிச்சோம், அதுல வந்து நம்ம வந்து வரலாற்று மக்களுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நிகழ்வுகள்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் ராம்கியோட பழைய புத்தகங்கள் இதெல்லாம் பார்வையில எடுத்துக்கிட்டேன். சரி, ரொம்ப நன்றி. புத்தகம் வந்தப்பவே நீங்க இதை பத்தி ஒரு விரிவான அதிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க தொட்டுருக்கீங்க. இந்த புத்தகம் இதை விட விரிவா வரலாம் அப்படின்னு எழுதிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ராம்கி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. இந்த புத்தகத்தை 2 ஃபோல்டா வச்சிருக்காரு. பத்மநாபாவோட கொலை பற்றி சொல்றது, 2வது ராஜீவ்காந்தி கொலைக்கு பத்மநாபா கொலைக்கும் இந்த தொடர்பின் மூலமா நம்ம இழந்தது என்ன, அது முதலே கண்டுபிடிச்சது. அது விஷயமா இப்ப தொடர்ந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். அவர் சொன்னாதான் அவர் மூலமா கேட்டாதான் நமக்கு ராம்கி இப்போ இந்த புத்தகத்தோட போது இந்த புத்தகத்தோட ஆதாரம் ஏன் எழுதுறீங்க? தேர்வெடுக்காங்க, தேர்வெடுக்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா பத்மநாபா படுகொலை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பிரசன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. முதல்ல வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சுவாசம் பதிப்பகம், அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இதுல வந்து எல்லாருக்கும் வந்து சேர்ந்தது, இதுல பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஆல் ஃபார் யுவர் டைம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இது ஒரு ட்ரெண்டிங்ல வராத சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து தேடி படிக்கிறவர்களுக்கு கண்டுலாம் தான் படும். ஸோ இதை படிச்சுட்டு இது நிறைய பகிர்ந்து எனக்கு எதிர்பாராத ஆடியன்ஸ், எதிர்பாராத வாசகர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா எனக்கு கிடைச்சாங்க. நிறைய எப்போதும் ரெகுலரா படிக்கிறவங்களை தாண்டி
வேறு புதிதாக படித்தவர்கள் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க. அது உண்மையிலே நான் எதிர்பாராத விஷயம். நான் எழுதிய புத்தகங்களை எனக்கு ரொம்ப இதுவரைக்கும் ஒரு மனநிறைவை கொடுத்த புத்தகம் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம் தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை நிறைய பேசலாம், நிறைய நேரம் இருக்கு, நிறைய பேசலாம். முதல்ல மாரியப்பனுக்கு நன்றி சொல்லியிருந்தேன். என்னுடைய புத்தகங்கள் நிறைய ரிவ்யூ எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துக்கு அவர் எழுதின ரிவ்யூ வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது. அவரை வந்து Facebookல அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக ரொம்ப ஆழமா எழுதுறவர். எதையுமே ஒரு அன்றாடம் கடந்து போற விஷயங்கள் எடுத்துட்டு அது ரொம்ப டேட்டா நிறைய கொடுத்து ரொம்ப ஆழமாக எழுதுறவர். புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கார். நிறைய Facebook எழுதுறார். அவர் தொடர்ந்து பேசணும். அது பேசுறதுக்கான முதல் இந்த வாய்ப்பா அமைங்கிறதுக்காகவே நான் அவரை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அவர் தொடர்ந்து நிறைய பேசணும். இது போன்றவர்கள் நிறைய பேச ஆரம்பிக்கணும். அவர் தொடர்ந்து பேசணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது நிச்சயமா நடக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கரெக்டா சொன்னீங்க. Facebookல பல பேர் சும்மா தோல்விதான் எழுதும்போது டவுட் இல்ல, ஆதாரத்தை மட்டும் வச்சு விஷயத்தை மட்டும் சொல்லி அதுக்குள்ள தீவிரமா ஒரு பிரச்சனைக்குள்ள போகாம எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். சொல்லியிருக்கணும். ராம்கி கரெக்டா சொல்லிட்டாரு. மாரியப்பன் அது வந்து பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்க அப்படியே எழுது. அப்புறம் இந்த புத்தகத்துக்கு வந்து நான் 2 பேருக்கு நன்றி சொல்லிடல. முதல்ல வந்து பத்திரிகையாளர் ஹிண்டு ராமகிருஷ்ணன் இந்த புத்தகம் எழுத ஆரம்பித்ததுல இருந்து ஆரம்பிச்சு இந்த புத்தகம் வந்து வெளியாகி அதை வந்து ஒரு பரவலா நிறைய ஆடியன்ஸ் கொண்டு சேர்த்தது, அதை அறிமுகப்படுத்தி இந்த புக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து அது வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் பத்திரிகை ராமகிருஷ்ணனுக்கு அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. அசோகமித்திரனுடைய புத்திரன், ஒரு இலங்கை அரசியல் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஆக்சுவலா அவர் வந்து எனக்கு கொடுத்த அந்த உதவிங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருந்தது. அது ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா அவர் கடைசி வரைக்கும் எனக்கு உறுதுணையா இருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இரண்டாவது அரண் பிரசன்னா. ஆக்சுவலா நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு பதிப்பாளர் நமக்கு ஒரு நண்பரா இருந்தா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். அதுலயே ஒரு நண்பரே ஒரு பதிப்பாளர் இருந்துச்சுங்களேன், அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நான் கொடுத்தேன், இதெல்லாம் நான் எழுத விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் கடைசி இடத்துல தான் வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதை வந்து எத்தனை பேர் இது எத்தனை பேர் இது எப்படி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், எந்த மாதிரியா எடுத்துப்பாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல், இதோடைய முக்கியத்துவம், இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவர் கரெக்டா உடனே புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த கடைசியா கொடுத்த இந்த அடியில இருந்த லிஸ்ட்ல தான் அவர் டிக் பண்ணார். இதை முதல்ல நீங்க பண்ணுங்க, மற்றதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. ஏன்னா இந்த 30 ஆண்டுகளாக பேசப்படாத ஒரு விஷயம், ஒரு டாபிக். ஆக்சுவலா இது நம்ம பேசியிருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்முடைய தமிழ் சமூகத்துல மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்கிய ஒரு சப்ஜெக்ட். அப்படிங்கும் போது இதை நான் வந்து எழுதினது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது சுவாசம் மூலமா அரண் பிரசன் மூலமா வந்தது உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இது போன்ற விஷயங்கள், அதாவது ஒரு குறுகிய காலத்துல சுவாசம் பதிப்பை வந்து பல தலைப்புகள் நிறைய புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது. நீங்க மற்ற பதிப்புகள் பார்த்து ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். எனக்கு இந்த டாபிக்லாம் எங்க இது பிடிக்கிறாங்க, எப்படி ஒரு குறுகிய காலத்துல இதெல்லாம் சாத்தியமாகுதுங்களா, எனக்கு இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. நான் தொடர்ந்து சாவசம் பதிப்பகம் பயணிக்கும், அதோட தொடர்ந்து நானும் பதிப்பேன். தொடர்ந்து அவர்களுக்காக நிறைய புத்தகம் எழுது எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருக்கு. இந்த பேர் இந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்காங்க நான் நிச்சயமா சொல்லுவேன். பிரசன்னா, உங்க கேள்விக்கு வந்துடுறேன். இது ரொம்ப எல்லாரும் கேட்கிற ஒரு 5-6 கேள்வி இருக்கு. நிச்சயமா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, ஏன் இந்த புத்தகத்தை எழுதினீங்க, கடைசியில என் மேல பழிய போட்டீங்க. காந்தி படத்தை நீங்க பின்னாடி போட்டு வரும்போதே அமைதியா பேசிக்க நினைச்சேன். சரி, பரவாயில்ல, நன்றி. அடுத்து சொல்லுங்க நீங்க. சரி, நீங்க வந்து இப்ப நீங்க கேட்டது வந்து ஏன் வந்து இந்த EPRLF ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறது, இதை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா இப்ப இந்த தீவிரவாத குழு அப்படின்னு சொல்லும் போது இந்த டெர்மினாலஜி நம்ம வந்து 2001 அப்புறம் 9/11 அப்புறம் வந்ததான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து நீங்க தீவிரவாதம் எல்லாம் பேச முடியாது. போராளி குழுக்கள், தமிழ் போராளி குழுக்கள் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அதை வந்து தீவிரவாத குழுக்கள் பொது வழியில பேசினா உங்களை தமிழ்நாட்டுல வந்து தள்ளி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலுக்காக சொல்றேன். சோ போராளி குழுக்களை வந்து இனம் பிரித்து பார்க்க முடியாத ஒரு தமிழ்நாட்டு சூழல் தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற கிளாரிட்டி நமக்கு அப்ப அன்னைக்கு இல்லை. எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு வீரதீர ஒரு ஆட்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய மாற்று பார்வையில பார்க்க வேண்டியிருக்குது. நான் இதெல்லாம் கடந்து ஏன் இந்த EPRLFும் சரி, பத்மநாபமும் சரி ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியவர், ரொம்ப கொண்டாடப்பட்டவர் கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களும் ஆயுதத்தை தாங்கி போராளிய குழுக்கள் தான், ஆயுதங்களை கையில ஏந்தியவர்கள் தான். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆயுதங்களை கீழே போட்ட பிறகு அதற்கப்புறம் அந்த ஆயுதங்களை அவர்கள் திரும்ப எடுக்கவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா இதுக்காகத்தான் இந்தியா இலங்கை ஒப்பந்தம்லாம் நடைபெற்றது. இது இவ்வளவு தூரம் நடந்த பிறகு அவர்களுக்கு நெருக்கடி வந்த போது இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார்கள். அப்ப அவங்களுக்கு நம்ம இங்க வந்த பிறகு கூட அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. பத்மநாபா அவர்கள் நம்ம கொடம்பாக்கத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது
அவரிடம் எந்த விதமான ஆயுதம் இல்ல. அவருடைய மெய்க்காப்பாளர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பிஸ்டல் மட்டும் தான் இருந்தது. அதுவும் அதை வந்து உபயோகப்படுத்தப்படவில்லைங்கிறது காவல்துறை குறிப்புல இருக்குது. அவங்க வந்து அவர்களை வந்து அட்டாக் பண்ணும்போது கூட கவுண்டர் அட்டாக் பண்றது கூட யாரும் இல்ல. அங்க ஆயுதங்களும் இல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆக்சுவலா. இதெல்லாம் தாண்டி இந்த இன்சிடென்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட். ஏன்னா சென்னையோட 350 வருட வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம். ஏன்னா M10 போட்ட குண்டே சென்னையில வெடிக்கல. நமக்கு வந்து இந்த துப்பாக்கி வன்முறை இதெல்லாம் குண்டு வெடிப்பு இதெல்லாம் சென்னை பழகினதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. சோ முதல்ல ஒரு இன்சிடென்ட் பிளாஷ் ஆகுது, அது பெரிய அளவுல தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறது. சின்ன ஒரு இன்ட்ரப்ஷன் தேவைப்படுது. நம்ம முன்னாடி வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2002 மரத்தடி ஆர்கேல அப்ப ஒரு பேச்சு வந்தது. அதாவது விடுதலை புலிகள் தான் AK-47 வந்து தமிழ்நாட்டுல முதல்ல அறிமுகம் விவாதம் முடிச்சு ஞாபகம் எரிஞ்சது. விடுதலை புலிகள் வந்துதான் செஞ்ச மாதிரின்னு இந்த புத்தகத்துல நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. AK-47 வந்து இப்ப நீங்க சொல்லும்போது சொல்றீங்க AK-47 வந்து தமிழ்நாட்டுல முதல்ல வெடிச்சது பயன்படுத்தப்பட்டது இந்த இதெல்லாம் அப்படிங்கிறது. இது வந்து இதன் மூலமா நீங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தும் மூலமா சொல்ல வர்றது என்ன? இந்த இயக்கங்கள் இந்த பத்மாவதவை செய்ததன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு தீவிரமான அரசியல் பிரிவுகளை அறிமுகப்படுத்துவதுன்னு சொல்றீங்களா? அது அப்படிதான் இருந்ததா? இல்ல அப்படிதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சாமானிய மக்கள் மத்தியில அந்த அதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி நம்ம பாக்கணும்னா அதுக்கு வந்து 80களை நீங்க புரிஞ்சுக்கணும். 80கள்ல மனிதன்ல வந்து ரஜினி வந்து கிளைமாக்ஸ்ல துப்பாக்கி எடுத்து வரும்போது அந்த ஸ்டென்கன் தான் எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் இப்பதான் ராம்கீல் நம்பர் பேசுனது முதல் கேள்வி அதான் கேட்கணும்னு நினைச்சேன். முதல் வரியே பிரமாதமா இருந்தது. ஆவா. சோ இப்ப நீங்க நமக்கு இந்த துப்பாக்கி அப்படிங்கிறது ஆங்கில படங்கள் பார்ப்பதற்கு வேணா ஒரு ஃபெமிலியரா இருக்கலாம். ஆனா தமிழ் படங்கள்ல கிளைமாக்ஸ்ல ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மெலோ டிராமா படத்துல கூட கிளைமாக்ஸ்ல வந்து ஹீரோ வந்து கையில வந்து AK-47 துப்பாக்கி கொண்டு வர்றது, நீங்க சே எக்ஸாம்பிள் பூந்தோட்ட காவல்காரன்னு எடுத்துங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஒரு ஏற்படுத்தின விஷயம் ஆக்சுவலா. அப்ப 85க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் ஆக்சுவலா. இப்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நிஜத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய அது ஒரு 2வது நான் இந்த புத்தகம் எழுதுறதுக்காக சில தகவல் கலெக்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு வந்து அதை நான் அந்த புத்தகத்துல பதிவு செய்திருக்கேன். அந்த நித்தியம் செக் போஸ்ட்ல, அதாவது கொலையாளிகள் இங்க இருந்து தப்பித்து திருச்சியில போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நைட் டிராவல் பண்ணி நேர ஸ்ட்ரைட் ரோட்ல எல்லாம் போகாம கிராம வழியா உள்வழி சாலைகள்லாம் வந்து அந்த நித்தியம் செக் போஸ்ட் வராங்க. அதை கடந்து நீங்க போக முடியாது. நித்தியம் செக் போஸ்ட் இங்க மனோரா டவருக்கு பக்கத்துல இருக்குது. அந்த செக் போஸ்ட்ல அதிகாலை நேரத்துல ஒரு தூக்க கலத்துல இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இவங்க கையில இருந்த AK-47 பார்த்து பிரமிச்சு மிரண்டு போயிட்டாரு. அவருக்கான உணர்வு என்னன்னா, நான் படத்துல தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்லைன்னு. நீங்க பாத்துங்க, தமிழ்நாட்டு காவல்துறையே அது கண்ணால் பார்க்காத ஒரு ஆயுதம் ஆக்சுவலா. அது ஒரு விஷயம். 2வது அப்படியே இன்னொரு இந்த புத்தகத்தை பதிவு செய்யப்படாத இன்னொரு சம்பவம் இருக்கு. அதுக்கு நான் வந்து இன்னும் போதிய ஆதாரம் இல்லாதனால அதை நான் வந்து சரியா பதிவு பண்ணல. 1982ல பாண்டி பஜார் சம்பவம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாண்டி பஜார் சம்பவத்துக்கு அப்புறம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த துப்பாக்கியை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸே பார்த்து இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. சோ அன்றைய காலகட்டத்துல காவல்துறை கையாண்ட ஆயுதங்கள் எதுவுமே இந்த அளவுக்கு ஒரு மாடர்னா இல்ல. சோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா கொடுத்து நீங்க வந்து செய்திருந்தால் கூட அவங்க எந்த அளவுக்கு இவங்களை எதிர்கொண்டு நிற்பாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருந்தது. நிச்சயமா காவல்துறைக்கு ஒரு அச்சம் இருந்தது. இந்த இடத்துல தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாடு போயிட்டாங்க. இது இந்த புத்தகத்துல சொல்ல வரும்போது என்ன சொல்ல வரீங்க? கருணாநிதி வந்து இந்த படுகொலை நடந்த பிறகு தீவிரமா அறிக்கை எடுத்துக்கிறாங்க. அது இந்த புத்தகத்துக்கு வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜெயலலிதாவும். இப்ப இந்த கொலைக்கு பிறகு கருணாநிதி எடுத்த நடவடிக்கைகள் வந்து போதுமானதாக இருந்ததா? ஏன்னா இந்த கொலையை பங்கெடுத்ததான் ராஜீவ்காந்தி கொலையை பங்கெடுக்கிறாங்க ஒரு தொடர்பு இருக்கும்போது அங்கேயே ஒருவேளை ராஜீவ்காந்தி கொலை தவிர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி? இல்ல, தமிழ்நாட்டு காவல்துறையால் செய்ய முடிந்த விஷயம். ஆனா வந்து தமிழக அரசு, கலைஞர் அரசுடைய, திமுக அரசுடைய தலையீட்டின் பேர்னாலதான் அது வந்து குற்றவாளிகளை ட்ரேஸ் பண்ண முடியாதது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க இருந்த டிஜிபில இருந்து எல்லாருமே வந்து அந்த விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்ண வேணாம். அன்னைக்கு வந்து முதல்வர் வந்து டெல்லியில இருக்கார். டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லிடுறாரு அவர் ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்குது பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தெரிய விஷயம் என்னன்னா, போராளி குழுக்களுடைய நடமாட்டம் இங்க இருக்குது, அவர்களுக்குள்ள நிச்சயமா ஒரு மோதல் வரும் அப்படிங்கிறது எல்லாரும் உளவுத்துறை வழியா எல்லாரும் கணித்த விஷயம் தான் ஆக்சுவலா.
ஆனா இந்த அளவுக்கு வந்து பத்மநாபா தமிழ்நாட்டு இல்லைன்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க. அவர் திருப்பதியில இருந்தாலும் ஒரு செய்தியெல்லாம் இருந்தது. அவருடைய மாமனாருடைய சதாபிஷத்துக்கு தான் வர்றாரு அவரு. ஆனா இது மாதிரி ஒரு பெரிய தலைவரை அப்படி வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து படுகொலை செய்வாங்க யாரும் எதிர்பாராத விஷயம் ஆக்சுவலா. அங்கங்க அதுக்கு முன்னாடியே சில மோதல்கள் நடந்திருக்குது. சோ அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்கணுங்கிறது யாருமே ஆளுங்கட்சியில இருப்பவங்க யாருமே எதிர்பார்க்கல. ரெண்டாவது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு வந்து இந்த தவறை அவங்க செய்ததை வந்து மூடி மறைக்க முயற்சி செய்ததுதான். அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய சர்க்கிளுக்கு காரணம். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஒரு 12 மணி நேரத்திலேயே வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை, கொலையாளிகளை கண்டிப்பா கைது செய்திருக்க முடியும். அதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள்ல உடனடியாக சீஸ் பண்ணி யார்டெல்லாம் துப்பாக்கி இருக்குன்னு சீஸ் பண்ணி கைது செய்யப்பட்டு காவல்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நிறைய போராளி குழுக்கள் நிறைய பேர் நிறைய இன்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்கு. நம்ம ஜெயின் கமிஷன்ல இருக்கையில தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நிச்சயமாக தடுத்திருக்கலாம். அந்த தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. நிச்சயமா அதை வந்து இது வந்து ஒரு பெரிய அரசியல் மூடி மறைக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு ஒரு காரணம் சகோதர யுத்தம் எல்லாம் சொல்லி அதை மூடி மறைக்க செய்ததுதான் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆக்சுவலா. அதுதான் வந்து திமுக ஆட்சியுடைய சரிவுக்கு அதாவது ஆரம்ப புள்ளி ஆக்சுவலா. அதற்கு அப்புறம் தான் வந்து எதிர்கட்சியை குறிப்பா ஜெயலலிதா அவருடைய தினந்தோறும் அறிக்கை எல்லாமே வெளிப்படையாக தமிழ்நாட்டுல விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுல இருந்து ஆரம்பிச்சு வாழப்பாடியுடைய தினசரி அறிக்கை இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி இதுதான் வந்து திமுக அரசு வந்து வெளியேறுவதற்கு காரணமா கலைக்கப்பட்டதற்கு இதுதான் முக்கியமான காரணம். சோ பத்மநாபா கொலைங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்ட திருப்பு முனையை பத்தி நிறைய விசாரிக்கலாம். அது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை, தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைத்த திருப்பு முனை ஆக்சுவலா இது. இதுல இன்னொரு விஷயமா நான் நினைக்கிறது வந்து நிறைய இது சொல்லலாம் உளவுத்துறை ரிப்போர்ட் இதெல்லாம் தாண்டி இதை வந்து ஒரு எப்படி சொல்றது இதை வந்து நீங்க எப்படி மக்கள் வந்து கையாண்டார்கள் மக்கள் மத்தியில வந்து அது வரைக்கும் வந்து விடுதலை புலிகள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அச்சம்னு சொல்லலாம் ஒரு அபிமானம் சொல்லலாம் அப்படிலாம் இருந்ததை வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மாதங்கள் கழித்து நடத்த ஒரு அஞ்சலி கூட்டம் அந்த அஞ்சலி கூட்டத்துல ஒரு நடத்தப்பட்ட அந்த பேசப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய அளவுல படிக்கிற மக்கள் மத்தியில போய் சேர்ந்து முக்கியமா எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய ஸ்பீச் நான் அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை நான் அதுக்காக நான் தனி சாப்டர்ல நிறைய டீட்டெயிலாவே எழுதியிருந்தேன். ஜெயகாந்தனுடைய ஸ்பீச் இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது. அவர் பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய துணிச்சலான பேச்சு. இன்னைக்கு இன்னைய வரைக்கும் வேல்யூட் ஆக்சுவலா. அவர் வந்து அவருடைய எழுத்தாளர் எப்படி பேசணுமோ அப்படி பேசிருக்காரு. எந்த கட்சி செயல்பாடு இல்லாமல் அன்றைய சமூகத்தினுடைய ஒரு குரலாக அவர் கச்சிதமாக அன்னைக்கு ஒழிச்சிருக்காரு நம்ம சொல்ல முடியும். ஒரு 5-6 நிமிஷம் இருக்கு. மார்க்சிய ஆதரவாளர்கள் பேசிக்கலி ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் மார்க்சிய ஆதரவாளர் அப்படி இருந்தும் ராஜீவ் காந்தி சோர்லாம் இவருடைய இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இவருக்கு அவர் இந்தியா ஆதரவாளர் இருந்தாலும் காரணமா அதனால அப்ப ஒரு இலங்கையை சேர்ந்த போராளி ஈழத்தை சேர்ந்த ஒரு போராளி இந்திய ஆதரவாளர் இப்படி எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த புத்தகம் வெளிவந்தப்போ பலத்தை சொல்லியிருந்தாங்க என்னமோ பத்மநாபா வந்து காந்தி மாதிரி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவன் கேள்வி இல்ல ஆக்சுவலா அவர் வந்து அது அந்த அவரோட உரையில ஆரம்பிக்கும் போதே சொல்றார் அவர்கள் ஆயுதம் நான் பத்மநாபாவை நான் வந்து அவரை வந்து நான் வந்து ஒரு போற்றி போராடவில்லை அவரும் ஆயுதம் ஏந்தியவர் தான். ஆனால் ஆயுதத்தை கீழே போட்ட பிறகு அவர் திரும்ப எடுக்கவில்லை. நீங்க அவர் என்ன சொல்லும் போது இந்த அஞ்சலி கூட்டமே வந்து ஒரு அனுதாப அதாவது விடுதலை புலியை பத்மநாபாவை கொன்றவர்கள் மீதான ஒரு அனுதாப கூட்டம். இது வந்து அவர்கள் வன்முறையின் பாசிஸ்ட் அப்படிலாம் ரொம்ப கடுமையானதை நீங்க அந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல விடுதலை புலிகள் மேல் யாருமே விமர்சனம் வைக்க முடியாத சூழல். அன்றைக்கு ஒரு எழுத்தாளர் தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறார். அது பயந்த காலம். எல்லாருமே ஒரு விமர்சனத்தை எல்லாரும் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். பயந்த காலம். அந்த காலத்துல அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். அந்த மேடையில் இருந்தவர்கள் வந்து இடதுசாரிகளும் அது வரதராஜன் அவர்கள் பங்கேற்றார்கள். பாஜகவுடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றார். நிறைய வாழப்பாடி ராமமூர்த்தி பேசினார். சோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட விஷயம். நீங்க வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான முதல் குரல்னு சொன்னா அதுதான். அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் ஆக்சுவலா. நீங்கள் அதுக்கான அத்தனை நியாயங்களையும் வந்து ஜெயகாந்தன் அவர் சொல்லியிருப்பார். அந்த புத்தகத்திலையும் பதிவு செய்திருக்கேன். அதுக்கான யூடியூப் வீடியோஸ் நிறைய எல்லாமே இருக்கு. எல்லாருடைய ஸ்பீச்சும் முக்கியமா என்ன சொல்லிருக்கீங்க தேர்தல் அரசியல் அவர் ஜெயிக்கிறாரு. எஸ் சரி சொல்லுங்க. அவர் ஜெயிக்கிறார்னு அவருடைய தலைமையிலான கட்சி. அவர் முதல்வராகவில்லை. அவர் வரதராஜ பெருமாள் தான் முன்னிறுத்தினார் முதல்வரா. அவர் தொடர்ந்து அவர் தன்னுடைய அரசியல் அமைப்பு தலைவராகத்தான் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், அப்ப சமீபத்துல ஒரு விவாதத்துல கூட சொன்னேன், திராவிட அரசியலுடைய முகமா நம்ம அண்ணாதுரையை காமிக்கும் போது தமிழ் தேசிய அரசியலா பத்மநாபா தான் சொன்னேன். இன்னைக்கு உயிரோடு பத்மநாபா இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் முகமாக நான் அவர் தான் காமிக்கிறேன். ஏன்னா அவர் அண்ணா எப்படி 50 தலைவர்களை வளர்த்தெடுத்தாரோ அது போலதான் பத்மநாபாவும் அவர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் அவர் முடிவுகள் எல்லாம் எடுத்தார். அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் பின்னாடி தமிழ் தேசிய தலைவர்களா உருவானார் இலங்கையில.
நிறைய பேர் நமக்கு அடையாளம் காட்ட முடியும். ஸோ அது அவர் வந்து தன் எந்த பொறுப்புக்கும் வராமல் ஒரு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றக்கூடிய இடத்துல இருந்தார். அவரு அதுக்கு காரணம் வந்து நீங்க ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா நீங்க வந்து நான் முக்கியமா என்னுடைய என்ன ப்ரையாரிட்டிஸ், அந்த ப்ரையாரிட்டி இந்த போராளி குழுக்களை வித்தியாசப்படுத்தி காரணமே அது என்னன்னா, தமிழா என்னுடைய மக்கள் தமிழ் மக்களா முக்கியமா அப்படிங்கும்போது என்னுடைய தமிழ் மக்கள் தான் முக்கியம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழுக்கா என் உயிரை கொடுப்பேன், தமிழுக்கா என் மக்களுடைய உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய தமிழ் மக்களுக்காக என்னுடைய சார்ந்த மக்களுக்காக எது நல்லதோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு தெரியும். ஈழம்ங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவர் வந்து இந்த 13வது திருத்த சட்டத்தை ஆதரிச்சார். இன்னைக்கும் வந்து 75 ஆண்டுகள் இலங்கை பவள விழா கொண்டாடினா கூட இன்னைக்கும் அதை வந்து அமல்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. அதை படுத்தினால் எப்படி இந்தியாவில தமிழ்நாடு இருக்குதோ அது போல இலங்கையில வந்து வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்து ஒரு தமிழர் பகுதியா இருக்கும். அது மிகப்பெரிய நல்ல ஒரு ஆப்டர் சொல்யூஷன்ங்கிறத இன்னைக்கு எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். சாரி, என்னோட லேப்டாப் திடீர்னு அங்க ஹேங் ஆயிடுச்சு. சுருக்கமா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்போம். அவர் தேர்தல் அரசியல் அதெல்லாம் எல்லாமே சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்களா பத்மநாபா உயிரோட இருந்திருந்தால் இந்த இலங்கை பிரச்சனை, ஈழ பிரச்சனைக்கு வந்து வேற மாதிரி தீர்வு கிடைச்சிருக்கும்? அது ஒரு வரிக்கூட புத்தகத்துல வருது. நிஜமாவே நம்புறீங்களா? இன்னும் 2 கேள்வி இருக்கு. நிச்சயமா அது வந்து அவர் வந்து முழுமையாக இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அவர் வந்து அதை அமல்படுத்தி ஜனநாயக ரீதியாக தேர்தலை போட்டியிட்டு வைத்தவர் தான். அந்த அரசு நீடிக்காமல் போனதுக்கு காரணம் வந்து விடுதலை புலிகள் செய்ததுதான். சோ ஒருவேளை அந்த அரசு நீடித்தாலோ இல்ல அதற்கு பின்னாடி கூட விடுதலை புலிகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய டஃப் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட திரும்ப வந்து பத்மாவுடைய வாரிசுகள் அவர்களுக்கு பின்னாடி வந்த இயக்கத்தில் வந்தவர் கூட அதை சாத்தியப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு அதுதான் சரியான தீர்வு. ஆக்சுவலா இலங்கை என்கிற ஒரு அமைப்புக்குள்ள ஒரு எல்லாவித உரிமை பெற்ற ஒரு நல்ல ஒரு தமிழ்நாடு போல வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக அது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நல்ல விதமா இருந்ததுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனால வந்து அது ஒரு நல்ல சொல்யூஷன். இன்னைக்கும் அதை வந்து நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் அதை தான் முன்வைக்கிறாங்க. கடைசி கேள்வி, இப்ப லட்சுமண பெருமாள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. உங்க மேல வந்து இப்படி புத்தகம் எழுதுறதுனால, உள்ளது எழுதுறதுனால, அல்லது இப்படி எழுதுறதுனால மதத்தாயம்ன்றதுல ஏதாவது சாயம் பூசப்படுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நிச்சயமா அது எல்லா சாயம் பூசப்படும். நம்ம ஒண்ணு வழியில இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு புரியும். இதை நம்ம வந்து ஃபேக்டை முன்வைக்கிறோம். இதன் அடிப்படையில நம்ம வந்து எந்த நிலைப்பாடு எடுக்கல. இதை வந்து இவரை ஆதரிப்பதால் இவரை எதிர்ப்பதால் அப்படிலாம் கிடையாது. இது நடந்த சம்பவம் இஸ் மோர் ரெலவென்ட் டு இன்னைக்கு நடக்கிற இதோட ரெலவென்டான விஷயம். 2வது தமிழ்நாட்டுல 80களில் வாழ்ந்தவர்கள், சென்னையை நேசிப்பவர்கள், தமிழ்நாட்டுல தமிழ் சமூகத்துல என்ன மாதிரியான இந்த போராளி குழுக்கள் உள்ள வந்ததுனால தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்தது, அது எந்த அளவுக்கு பின்னடைவு சந்தித்தது, இந்த போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணணும்னா அதுக்கு இந்த புத்தகங்கள் ரொம்ப உதவும். நான் முழுக்க நான் ஈழ போராட்டத்தையோ அதையோ வந்து நான் டீட்டெயிலா எழுதல. ப்ராப்ளி அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணணும். பட் இது வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து இந்த பத்மநாபா படுகொலையால் தமிழ் சமூகத்தில் தமிழ் அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அது பதிவு செய்வது, அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு தீமா இருந்துச்சு. அது ஓரளவு சரியா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு நன்றி. புத்தகத்தை எழுதி சுவாசம் மூலமாக பதிப்பித்தது நன்றி. இங்க கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சுவாசம் சார்பாகவும் என் தனிப்பட்ட வகையிலும் நன்றி. சக்கரவர்த்தி மாரியப்பன் உங்களுக்கு மிக்க நன்றி. முக்கியம் அனைவருக்கும் இதை ஒட்டி நீங்கள் படிக்க வேண்டிய நூல்னா ஈழம் பத்தின ஜோதி திருப்பூர் எழுதின ஒரு புத்தகம். அது நாங்க சுவாசம் பதிப்பு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம். பத்மநாபா பத்தி மட்டும் இல்ல, இலங்கையோட அரசியல் வரலாறு, இலங்கையோட ஒட்டுமொத்த வரலாறு, அதுல குறிப்பா இலங்கையோட அரசியல் வரலாறு அமிர்தலிங்கத்துல ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப தெளிவா, தந்தை செல்வால ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே தெளிவாடி இருக்கிறாரு. அதையும் நீங்க படிக்கலாம். இன்னொரு சூழ்மொழி கூட்டத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.